அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். மஞ்சு, ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. மேடம், என்னாச்சு மேடம்? தலைவலி வந்ததுதான் மிச்சம். மேடம், காஃபி. தேங்க்யூ. இவரை என்ன பண்றதுன்னே தெரியல. மேடம், இவரோட அப்பா அம்மா நம்பர் இருக்கா? இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவரோட தொல்லை தாங்க முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு தெளிவா சொல்லிடுங்க. அதுவும் சரிதான். ஹலோ, நான் மணிமேகலை பேசுறேன். சொல்லு மருமகளே, இப்பதான் மகேஷ் கூட பேசலாம். உனக்கு 100 ஆயிசுமா. இப்பதான் மகேஷ் சொன்னா உன் மருமக ஃபோன் பண்ணுவாமான்னு. பத்தியா, நீயே பண்ணிட்ட. இல்ல, அதுக்கு இல்ல. எப்படிமா இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அன்னைக்கு நீ மகேஷ பிடிக்கலன்னு சொன்னதும் அவன் 4 நாள் பூஜை ரூம்லயே கடந்தான். அந்த மருதமலை முருகன் தான் கண்ணை திறந்துட்டான். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாமா, நீ ஃபோன் பண்ணதுல இருந்து எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இல்ல மாமா, அது மருமகளே நான் வாயார மாமான்னு சொல்லிட்டா அது போதும் எனக்கு. என்னாச்சு மேடம்? டோட்டல் குடும்பமே லூசா இருக்கு. ஏன் மேடம்? என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஆனந்த், மஞ்சு கிட்ட சொல்லி இன்னொரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ, யாரு கணக்கு பிள்ளையா? ஏன்பா, நான் கொடுத்த பணத்துக்கும் நீ எழுதி வச்சிருக்கிற கணக்குக்கும் செலவு பண்ண தொகைக்கும் சம்பந்தமே இல்லையா? எல்லாம் இடிக்குதே. அதெல்லாம் ஒண்ணு பேச நான் நேர்ல வா. ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒரு பக்கம் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, அங்க மணிமேகலை ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன தேவைன்னு அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவளுடைய தேவைன்னு ஏன் சொல்ற? நம்ம தேவைன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவளும் கல்யாணம் பண்ணிக்கணும், நாமளும் பேரம்பேத்திய பார்க்கணுங்கிறத நம்முடைய ஆசை. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில இல்லை. நேரம் வந்தா எல்லாம் தன்னால நடக்கும். கல்யாண நேரம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மேகலாவுக்கு 60வது கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். ஏங்க, அந்த மகேஷ் தம்பிக்கு என்னங்க குறைச்சல்? ஏங்க அவ வேண்டாங்கிறா? இதுக்கும் என்னால நல்லா விளக்கம் சொல்ல முடியும். ஒவ்வொரு அரிசியிலையும் யாருக்கு போய் சேரணும்னு அதுல பேர் எழுதியிருக்கு தெரியுமா? யாரு யாரோட சேரணும்னு இருக்கோ அது அப்படித்தான் நடக்கும். அப்படின்னா அந்த மகேஷ் தம்பி நம்ம மாப்பிள்ளை இல்லையாங்க? இருக்கலாம். இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வச்சிருக்கவே மேல இருக்கான். ஆனா ஒண்ணு, அந்த எழுத்தை படிக்கிற சக்தி நம்மகிட்ட இல்ல, நமக்கு தெரியாது. ஏங்க, மகேஷ் தம்பி பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, பெரிய பணக்கார வீட்டு புள்ள. அப்ப இவையே வேணான்னு சொல்றா, இவ வேற யார பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய காரணமே இல்ல. நாளைக்கே மஞ்சுவும் மதுமிதாவும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, மறுநாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதெல்லாம் நடக்குமாங்க? நிச்சயமா நடக்கும், நம்பிக்கை வை. இது யார் போனு? மறுபடியும் டென்ஷனா? சம்பந்தி. ஐயோ, என்னன்னு கேளுங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லுங்க சம்பந்தி. என் மருமகளே என்கிட்ட இன்னைக்கு பேசினா. என்னது? மணிமேகலை உங்ககிட்ட பேசினாளா? மணிமேகலை போன் பண்ணாளா? ஏன் சம்பந்தி அதிர்ச்சி ஆவறீங்க? ஏன் சம்பந்தி, இது இன்ப அதிர்ச்சி சம்பந்தி. பருத்திய புடவையா காய்ச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். என்ன பேசினாளாங்க? என்ன பேசினா சம்பந்தி? உங்களை என்ன எங்க பேச விட்டா சம்பந்தி? இது கொஞ்சம் இருங்க, பேசலாம். இல்ல சம்பந்தி, மணிமேகலைக்கு எங்க கிட்ட பேச வேற என்ன விஷயம் இருக்க போகுது? சம்மதம்னு சொல்லதான் ஃபோன் பண்ணிருப்பா. ஆமா சம்பந்தி, பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணு நானே ஃபோன் பண்ணா என்ன அர்த்தம்? அதானே குடுங்க எப்படி?
வணக்க சம்பந்தி, நான் விசாலாட்சி பேசுறேன். திடீர்னு என் மக உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. என்ன சொன்னா அவ? சம்பந்தியமா எல்லாம் நல்ல விஷயம் தான். எனக்கு நிச்சயமா தெரியும். வீட்டுக்கு வந்தது அவளே சொல்லுவா. கூடிய சீக்கிரம் முகூர்த்த ஓலை எழுதுற வழியை பாருங்க. அப்படிங்களா சம்பந்தி? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வச்சிருங்க. வச்சிட்டாங்க. அப்பா, சம்பந்தி என்ன குழப்புறாரே? மணிமேகலை அவளே ஃபோன் பண்ணி சம்பந்தம் சொல்ல வந்தேன்னு சொல்றதா சொல்றாரு. இத பாருங்க, பொண்ணுங்க மனசு ஊஞ்சல் மாதிரிங்க. இப்படி அப்படின்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லா பொண்ணுங்களும் ஸ்டெடியா இருக்காங்க. அதுவும் மணிமேகலை காரணமே இல்லாம ஒத்துக்கிட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல. மேகலா, ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா வர? என்னமாச்சு? தலை வலிக்குது, தாங்க முடியல. ஐயோ, செல்வி, அக்காக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா. வரேங்கம்மா. என்னடா கண்ணு, ரொம்ப தலை வலிக்குதா? நீங்க தேடி கொடுத்ததுதான். நாங்களா? ஆமா, நீங்க தேடின மாப்பிள்ள இல்ல, ஒரே தொல்லை. ஏன் கண்ணு அப்படியெல்லாம் சொல்ற? தினமும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தா நான் எப்படி வேலை பாக்குறது? அதுக்காக தான் சம்பந்திக்கு ஃபோன் பண்ணியாமா? அவர் அதுக்கும் மேல என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு. உன்னை பிடிச்சு போய் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்போ எனக்குன்னு விருப்பு வெறுப்பு இல்லையா? நான் என்ன ஜடமா? ஆசைப்பட்டவங்களுக்கு கழுத்தை நீட்ட. இத பாரு கண்ணு, உனக்கு விருப்பம் இருந்தாதான் ஒரு துரும்ப கூட நாங்க நகர்த்துவோம். உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஒண்ணுத்தையுமே அசைக்க மாட்டோம். சொல்றா கண்ணு, சீக்கிரம் அக்காவுக்கு கொடு. மே ஐ கம் இன்? தப்பான நேரத்துல கரெக்டா என்ட்ரி கொடுக்கறாரே மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க. வாங்க. அம்மா, என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே. மாப்பிள்ளன்னு வாயார கூப்பிடுவீங்கல்ல, அது மிஸ்ஸிங். வாங்க மாப்பிள்ள, என்ன இவ்வளவு தூரம்? அதுவா மாமா, மணிமேகலை தான் ஆஃபீஸில் அஃபிஷியல் மட்டும்தான் பேசணும்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். இங்க பர்சனலா பேசலாம்ல? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா, நீங்க தான் ஆஃபீஸ்ல நேரம் காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்பவாது நீங்க நேரம் பார்த்து வேலை செய்யலாம்ல? யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, 1.5 லட்சம் ரூபா. 1000 ரூபாய் வாட்சும் அதே டைம் தான் காட்டும். எனக்கு வேண்டாம். வாங்கிப்பீங்கன்னு நம்பிக்கையில வந்தேன். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஓ, அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கா? தெரியாம போச்சு. எனிவே, I'll wait for you. நான் வரேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். கணேஷ் சார். ஓகே சார். கீதா மனசில் நான் ஒரு வில்லனாக தான் தெரிகிறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கீதா மனசில் என்னை பற்றி இருக்கிற பேட் இமேஜை நல்லா கிளியர் பண்ண முடியல. வருத்தப்படாதீங்க சார், முயற்சி பண்ணலாமே. அஃப்கோர்ஸ், பட் இவ்வளோ நாளாக நான் இதை தானே பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட்டில் எந்த ப்ரோக்ரஸும் இல்லையே, 0ல் தானே இருக்குது. சார், ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க. கீதா மனசுல உங்களை பத்தி நல்ல ஒப்பீனியன் வரதுக்காக இது வரைக்கும் எடுத்த அப்ரோச்சுக்கெல்லாம் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால நாம ஏன் ரூட்டை மாத்தி யோசிக்க கூடாது? வாட் டு யூ மீன்? ஐ மீன், பிசினஸ்ல மார்க்கெட்டிங்ல நம்பர் 1 இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ யுக்திகளை கையாளுறோம். அதே மாதிரி கீதா மனசுல நம்பர் 1 இடத்த பிடிக்கிறதுக்கு
ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் ஓகே, பட் கீதா மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்டே போய் கேட்க முடியும், இல்ல பிரைவேட் டிடெக்டிவ்ல போய் தான் கேட்க முடியுமா? சார், பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். ஆனா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. என்ன வழி கணேஷ்? சீக்கிரம் சொல்லுங்க. பாம்பின் கால் பாம்பு அறிங்கிற மாதிரி ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குங்கிறது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். சோ கும்கி யானையை வச்சு காட்டு யானையை மடக்கிறது போல அந்த கீதா மனசுக்குள்ள அந்த பொண்ணையும் உங்களையும் பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பேட் இமேஜை எரேஸ் பண்ணிட்டு ஹீரோ இமேஜை கிரியேட் பண்ணிடலாம். வெரி குட் ஐடியா. பட் இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னேன்? பாம்பின் கால்? இல்ல இல்ல இல்ல, நோ 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 நோ, வந்து எலிஃபண்ட், யானை, கும்கி யானை. கும்கி யானை, கரெக்ட். யார் அந்த கும்கி யானை? அதை முதல்ல டிசைட் பண்ணுவோம். இந்த பாதைக்கு எனக்கு தெரிஞ்சு சுமதி தான் கரெக்டா இருக்கும். சுமதி? ஆமா சார், சேல்ஸ் டீம்ல இருக்கிற சுமதிய டெக்னிக்கல் டீமுக்கு மாத்திட்டா கீதாவோட பழகுற வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். நான் சுமதி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க சார். ஓகே, டூ இட் இமிடியட்லி. அப்போ சுமதியை கீதா டீமுக்கு மாத்திடலாம். ஓகே சார். சார், சொல்லுங்க. இந்த விஷயத்துல நீங்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா? நோ நோ நோ, அது வந்து ஆக்சுவலி அவ மனசுல என்னை பத்தின ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அதை எப்படியாவது எரேஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே சார். டேய், இந்த ஆளு எதுக்குடா கூட்டுட்டு அலையிறோம்? புள்ள பூச்சியை மடியில கட்டிட்டு அலையிற மாதிரி. ஐயா, சாதாரண புள்ள பூச்சி இல்லடா, திருட்டு கணக்கு புள்ள பூச்சி. விட்ரா, இந்த ஆள காய்ச்சியாச்சு. கண்டால எப்படி எனக்கு கோவம் வருது மாப்ள. தெரியாம பண்ணேன்னு சொல்றாங்க தம்பி. தெரியாம பண்ண நீ என்ன பப்பாவா? சரியான சகுனி நீ. ஆனா அவனுக்கு நல்ல நேரம் கணக்கு. சாந்தி ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிச்சு. அந்த ஒத்த வார்த்தையால் நீ உயிர் பறிச்சிட்ட. இல்லைனா உன்ன நில்லு சாந்தி, எங்க போற? வேலைக்கு. மில்லுக்கா? மில்ல விட்டா வேற எங்கேயுமே வேலை கிடைக்காதா என்ன? இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஊர் ரொம்ப சிறுசுமா. ஆமா, வேற எங்க வேலைக்கு போற? கூலி வேலைக்கு. பாத்தியா நீ செஞ்ச வேலையா? அவ கால விடுறா. வேண்டாம் இருங்க. இனி என்ன சொன்னாலும் நான் வாங்கின திருடி பட்டதை திருப்பி யாரும் வாங்க முடியாது. இல்ல, நீ தப்பு பண்ணலன்னு எல்லார்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். கழுவுனா போறதுக்கு இது சந்தனம் இல்ல, தழும்பு. எப்பவுமே மறையாது. தங்கச்சி, அதுக்காக நீ கூலி வேலைக்கு போகணுமா? என்ன வேலை செஞ்சா என்ன? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். திரும்ப மில்லு வேலைக்கு போறல உனக்கு என்னமா பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் கூனி குறுகி நின்னு இப்ப உங்க மூஞ்சில எல்லாம் எப்படி முழிப்பேன்? சாந்தி, மனசு இருந்தா மார்க்கம் இருக்கு. எனக்கு அங்க போக மனசே இல்ல. சரி தங்கச்சி, அதுக்காக நீ கூலி வேலைக்கு தான் போய் ஆகணுமா? ஆமா, எங்க அம்மாவை நேத்து தான் இனிமே நீ கல்லு சுமக்கெல்லாம் போவேனான்னு வீட்டுல உட்கார வச்ச. இப்ப நான் போகலன்னா அவங்க போயாகணும். பாரியா, உன்னால ஒரு குடும்பப்படுற பாட்டை பாரு. தெரியாம பண்ணிட்டாங்கய்யா. விடுமாப்ல, எதை கேட்டாலும் அந்த ஆளு பயத்துல ஒரே அவர் சொல்றான்டா. இப்போ வேணா பாரு. ஏன் கல்யாணம் பண்ண? தெரியாம பண்ணிட்டேன் தம்பி. பிடிவாதம் பிடிக்காது சாந்தி, வேலைக்கு வரேன்னு ஒத்துக்க. என் வலி உங்களுக்கெல்லாம் புரியாது. இதே மாதிரி பழியால தான் எங்க அப்பாவும் ஓடினாரு. அதே மாதிரி பழி இப்ப ஏன் மேலேயும் விழுந்திருக்கு. நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி நிலைமை இனிமே வரவே வராது. நாங்கெல்லாம் ஏழைங்க, இதை எதிர்பார்த்துதான் வாழணும். நான் கேட்கிறேன், உன் மேல அக்கறை உள்ள அருண் கேட்கிறேன்.
வேலைக்கு வர முடியுமா முடியாதா? எந்த உரிமையில கேக்குறீங்க? உன் மேல உரிமை இருக்குங்கிற உரிமையில கேக்குறேன். என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? புத்திசாலி பொண்ணா இருக்காளே, நேரம் பார்த்து லவ் டைலாக் பேசுறா. கிளாடி பொண்ணு தான். நான் பாத்துக்கிறேன் சாந்தி. சரி, நான் வேலைக்கு வரேன். ஏங்க, ஜோசியர் எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்கீங்க? இதுக்கெல்லாமா போய் ஜோசியம் பார்ப்பாங்க? காலையில வர சொல்லியிருக்கேன். நாம எதுக்காக ஜோசியரை வர சொன்னோம்? மணிமேகலைக்கும் மகேஷுக்கும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன். இத மணிமேகலைக்கு தெரியாம தானே செய்ய போறோம்? ஆமா. இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படின்னா அவ இன்னும் ஆபீஸ்க்கே கிளம்பலையே. அதுக்குள்ள ஜோசியர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வம்புதான். அதனால நீ என்ன பண்ற, நீ முதல்ல போய் மணிமேகலைய சீக்கிரம் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க வழிபாரு. போ. துர்கா. இதோ வந்துட்டேம்மா. அம்மாடி துர்கா. என்னம்மா? அம்மாடி, சீக்கிரமா ஒரு காபி போட்டு கொண்டா, மணிமேகலைக்கு கொடுக்கணும். சீக்கிரம் கொண்டாம்மா. ஏங்க, நம்ம ஜோசியரை வர சொல்லி பாக்குறதெல்லாம் மேகலாக்கு தெரிஞ்சா தப்பா போயிடுங்க. எதுக்கு நீங்க ஜோசியருக்கு போன் பண்ணி கொஞ்சம் லேட்டா வர சொல்லுங்க. ஏமா, நல்ல காரியத்துக்கு வரும்போது எதுக்கு அபசகுன மாதிரி லேட்டா வர சொல்லணும்? நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு போய் அனுப்புறதுக்கு வழி பாருப்போ. சரி. துர்கா, காஃபி கொண்டாமா. ரெடி ஆயிதான் படுத்திருக்கியா? மேகலா, மேகலா, என்னம்மா ரெடி ஆயிட்டு படுத்துட்ட? உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன? இல்லம்மா, நேத்து ஆஃபீஸ் வேலையை வீட்லயே பார்த்தேன். ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. அதான் ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே படுத்துட்டேன். அப்படியா? சரி, சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா ஆஃபீஸ் கிளம்பு. இந்தா. என்னம்மா, உங்ககிட்ட இது புதுசா இருக்கு? சாப்பிடும் போது மெதுவா சாப்பிடுன்னு சொல்வீங்க, ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொன்னா அதுக்குள்ள கிளம்பிட்டியான்னு சொல்வீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? நானே காட்டி கொடுத்துருவேன் போல இருக்கு. அது அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பியா? இன்னைக்கு இப்படி படுத்து கிடக்கவும் உடம்பு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுதான் சொல்லிட்டேன். சரிம்மா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. இல்லம்மா, இன்னைக்கு 10 மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். அதனால நான் பொறுமையா குளிச்சுட்டு உன் டிஃபனை பொறுமையா ரசிச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையா ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரியா? சரிடா கண்ணு, நீ குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ்மா. என்னம்மா, என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி மணிமேகலை சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்ப மாட்டா போல இருக்குங்க. ஏன்? அவளுக்கு 10 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு போகணுமா. அப்ப போனா போதுங்கிறா. அப்ப ஜோசியரும் மணிமேகலையும் ஒரே கட்டத்துல சந்திக்க போறாங்க. போங்க, நானே வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் மணிமேகலை சீக்கிரம் அனுப்ப வழி பார்ப்போம். மகமாயி, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். கடவுளே. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வாங்கய்யா. அம்மா வாங்கய்யா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஜோசியரே, உட்காரு. என்னங்க, அவ இன்னும் ஆபீஸ்க்கே கிளம்பல. சரி, நான் போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். காலையில எடுத்து வச்சிட்டேன், வா. சீக்கிரம் கொடுங்க. இது என் மகளோடையது. சரிங்க. இது பையனுடைய ஜாதகம். சரி.
இந்த 2 ஜாதகமும் அமோகமா பொருந்தி இருக்குமா. இந்த பையன் ஜாதகத்துக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சா உங்க மகளோட தோஷமெல்லாம் நீங்கி பல சுபகாரியங்கள் நடக்க இருக்குமா. அப்பா ஐயா, இது ரொம்ப நல்ல ஜாதகம் ஐயா. சொன்னது பழிக்கும், தொட்டது தொலங்கும் ஐயா. நம்புங்கய்யா. நல்லது ஜோசியரே. சந்தோஷங்க. ரொம்ப நல்லது ஜோசியரே. விசாலாஜி. செல்வி. அம்மா. தட்டு எடுத்துட்டு வாமா. இங்க வரேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வரேங்களா? வரேங்கய்யா. சரிங்க. ஏங்க ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா நம்ம மஞ்சு மதுமிதாவும் திரும்ப வந்துருவாங்க இல்லைங்க. அதான் எனக்கு மனசுல தோணுச்சு. அம்மா நான் ரெடி. டிஃபன் ப்ளீஸ். சரிடா கண்ணு, நீ போய் உட்காரு, இதோ வந்துடுறேன். வரேன்ப்பா. சரிம்மா. அப்பா நல்ல வேளை ஜோசியர் போனதுக்கு அப்புறமா அவ வெளியில வந்தா. இல்லன்னா நாம நான் போறேன். இதோ வந்துட்டேன்டா கண்ணு. கீதா, எங்க இவ்ளோ அவசரமா கிளம்பிட்ட? இது என்ன புது கேள்வி? ஆபீஸ்க்கு தான். நீ ஆபீஸ்க்குலாம் ஒண்ணு போக வேண்டாம். என்னம்மா நீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? நான் ஆபீஸ் போவேனா? என்ன நடக்கணும்? இதுக்கு அப்புறமும் உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு என்னால வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அம்மா, யூ டோன்ட் வரி. இனிமே ஆபீஸ்ல அந்த ரிஷியால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதான் அப்பா கிட்ட விஸ்வநாதன் சார் கேரண்டி கொடுத்துட்டாருல. அப்புறம் எதுக்கு என்ன நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? அவரு கொடுத்த உத்தரவாதத்தை வச்சு திருப்தி படுறதுக்கு நீ என்ன கடையில விக்கிற பொருளா? வயசு பொண்ணு நீ. அந்த ரிஷியால உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அப்புறம் ஐயோனா சரியாகுமா, அப்பானா சரியாகுமா? இது பாரு, அம்மா சொல்றேன், இனி அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக வேண்டாமா? அம்மா, அந்த ஆபீஸ்னே இல்ல, எந்த ஆபீஸ்க்கு போனாலும் ரிஷி மாதிரி 1-2 பேர் இருக்கதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்தா அப்புறம் பொண்ணுங்க வெளியே வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் நமக்கு இல்லையே. சின்ன வயசுல இருந்தே எனக்காக கஷ்டப்படுற என் அக்காவோட பாரத்தை பங்கு போட்டுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கே. அப்போ இந்த அம்மாவோட பயம் வேதனை எல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டல? அப்படி இல்லம்மா, என்ன மாதிரி பொண்ணுங்களை வெளியே வேலைக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணுங்க பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் மடியில நெருப்ப கட்டிட்டு இருக்க எல்லா அம்மாக்களோட வேதனையும் எனக்கு புரியுது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பொண்ணுங்க வெளியே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. நீங்க என்ன பயமுறுத்தி வீட்லயே அடைச்சு வைக்காம இந்த மாதிரி இனிமே ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு துணிச்சல கொடுத்து அனுப்பி வைங்க. அதான் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இது பாரு, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? ஆனாலும் நீ வேலை செய்யற இடத்துல உன் முதலாளி பையனாலேயே ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது, அதான் முதலாளியே அவர் பையனால எந்த ஆபத்தும் எனக்கு வராதுன்னு அப்பா கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டாருல. அப்பா பையனை விட்டு கொடுப்பாராடி? நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா? அம்மா, வீணா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. விஸ்வநாதன் சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கும் மேல எதையும் சந்திக்கிற துணிச்சல் என்கிட்ட இருக்கு. விவரம் தெரியாத வயசுலயே சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு வந்தவங்க நானும் எங்க அக்காவும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க துணிச்சலா சமாளிப்போம். நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். ஜெயிச்சு காட்டுறோமா? நீங்க பயப்படாம தைரியமா இருங்க, சரியா? எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய், பாத்து பத்திரமா போடி. சரிமா. ஐயோ, ஏன் உசுருக்குள்ள தீய வச்சா? ஐயோ, ஏன் மனசுக்குள்ள நோய
வச்சான் ஐயோ. ஏன் சாந்தி நிறுத்தி விட்டாய்? உன் இசையின் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே சாந்தி. பாடு சாந்தி, பாடு. செருப்பு பிஞ்சிரும். பழைய செருப்பு பிஞ்சுதான் போகும். நான் உனக்கு புது ஜோடி செருப்பு வாங்கி தரேன்னு விளம்பரத்துல சொல்ற மாதிரி இருக்கு. காலில் போட்டு நடந்து வந்தா காத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். டவுனுக்கு போலாமா? என் கையில வாங்க நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சிரு, அப்புறம் அணைச்சிரு. என்ன சொல்ற? ஏய் சாந்தி நில்லு. நில்லுன்றல்ல, நில்லு. இவன் திருந்தவே மாட்டேன்றானே. ஏன் இந்த பொண்ணை இப்படி தொல்லை பண்றான்? இதை உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லுவாப்ல. வீட வரேன்.